Hello traders, welcome to Arvind Trading Academy. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2 சேலஞ்ச் பார்க்குறோம். இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 cents மைனஸில் ரன்னிங்கில் இருக்குது. இது ஆக்சுவலாக மதியம் போல் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் ப்ராஃபிட் வந்துச்சு. பட் நான் கட் பண்ணல, சரி டிபி அடிக்க தான் நினச்சிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அண்டு ஸோ செல் தான் பண்ணியிருந்தேன். பட் செல்லிங் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துடுச்சு. பட் டிபி ஹிட் ஆகலை. ஸோ திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்சலில் போயிட்டுருக்கு. ஸோ எனிஹவ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் பெண்டிங் ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பேலன்ஸில் பாருங்கள், நேற்று என்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அதே பேலன்ஸ் தான் இன்றைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 2 பெண்டிங் ஆர்டர், அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் ஆர்டரில் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் பெண்டிங் ஆர்டர் வந்து எதுக்காக இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது சப்போஸ் அந்த ட்ரேட் வந்து லாஸில் போனால் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும், அதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரேடுல நீங்கள் வந்து என்ட்ரு ஆகணும். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பிளான் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் போய் தான் முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பெண்டிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் இந்த ஆர்டர் வந்து எனக்கு லாஸ் ஆனாலும் அடுத்த பெண்டிங் ஆர்டரில் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு அந்த பிளான் பியும் ஃபெயிலியர் ஆனால் பிளான் சி நான் வச்சுருப்பேன். பிளான் சி ஃபெயிலியர் ஆனால் பிளான் டி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பிளான் எஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த இருக்கும். ஸோ ஏன்னா லாஸஸ்ங்கிறது எல்லாருக்கும் சகஜம்தான். ஸோ நம்ம வந்து கிரிக்கெட் ஆடும்போது எல்லா பாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். பட் எப்போவுமே ஒரு பிளானிங்கரை ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரேடர் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா டே 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிப்பேன். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒரு கண்டினியூட்டி உடையாது. ஸோ டெய்லி டே 1லேருந்து டே 100 வரைக்கும் நான் என்னெல்லாம் இதில் ட்ரேட் பண்ணுறேன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெதர் இட் இஸ் ஏ லாஸ் ஆர் கெயின், வாட் எவர் இட் இஸ், எது இருந்தாலும் உங்களுக்கு நான் ஓப்பனாக நான் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக நான் காமிப்பேன். சரிங்களா? இந்த அக்கௌண்ட் வந்து டோட்டலி வாஷ் அவுட் ஆனாலும் கண்டிப்பாக நான் காமிப்பேன், டபுள் ஆனாலும் கண்டிப்பாக நான் காமிப்பேன். சரிங்களா? ஸோ என்னோடய சேனல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ அப் பண்ணுங்கள். ஏன்னா இது கம்ப்ளீட்லி மோட்டிவேஷன் சேனல் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அந்த 199 rupees கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வந்துடும் கூகுள் ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் கட்டிக்கலாம். எனக்கு வந்து ஜிபே எதுவும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை, டேரெக்டாக அந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் உடனே உங்களுக்கு வந்து ரெசிப்ட் வந்து இமெயிலில் வந்துடும். ப்ளஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து கோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அப்ராடில் இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் என்னோடய ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணட்டும். ஸோ அதுக்கு ஒரு தனி லிங்க் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். மேபி அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் 199 rupeesக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சேம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே 15,000 rupeesக்கு வெளியே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 199 rupees தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது மோர் தேன் ஒர்த்தாக தான் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு கேரண்டிடாக நான் சொல்கிறேன். அண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டே 3 சேலஞ்சரை நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரேட் வந்து என்ன ஆச்சு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் டீட்டெயிலாக. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டு ஏன் 11 o'clock அந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ட்ரேட் ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 5 o'clock 4 o'clock என்னால் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ எனிஹோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் வந்து ஒரு 11 o'clock முடிஞ்சிடும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, ஸ்பீடாகவும் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து எனக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலை. ஸோ அதனால் இப்போ இன்னும் ஃப்ளோட்டிங்லாம் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதோட கண்டினியூட்டி நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைவ் அக்கௌண்ட்டு
லேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் டெய்லி. அண்டு இன்னொரு 98 டேஸ் இருக்குது இந்த சேலஞ்ச் வந்து முடிய. ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ கைஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஹாவ் a nice day.